இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற கேக்டஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பன்ஷா ஃபேமிலியில் மைலோ அப்படின்ற ஒரு வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இது. இதே மாதிரி கேக்டஸ் வந்து நம்ம நேட்டிவில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சப்பாத்தி கல்லி அகலகலமாக நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து கள்ளிப்பழம் சிவப்பு கலரில் இருக்கும், நல்லா சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஒரு வெரைட்டி சேர்ந்தது தான் இதுவும். அதுவும் ஒப்பன்ஷியா தான். பட் ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் அதோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியாக வட்ட வடிவில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீள்வட்ட வடிவில் இருக்கும். முட்கள் வந்து அதில் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரும். அர்ஜென்டினாவை தாயகமாக கொண்ட இந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாள் ஆகும் மெச்சூர்ட் ஆகும் இந்த கேக்டஸு. கிட்டத்தட்ட நான் முன்ன வச்சிருந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதில் வந்து பூக்கள் பூத்துச்சு. அது மாதிரி மஞ்சள் கலரில் பூக்கள் நம்ம நேட்டிவில் பார்க்கக்கூடிய அந்த கள்ளி பழத்தோட பூக்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் பூக்கள் வரும். நல்ல ஒரு டார்க்கான ஆரஞ்சில் பூக்கள் வரும். பார்க்கவே அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் கொடுத்து தான் வளர்க்கணும். நான் இப்போ ஜஸ்ட் இந்த சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இது மெச்சூர்டான்னு சொல்லியிருந்தேன். இந்த சின்ன தொட்டிலே இது வந்து இப்போ இது 4 வருஷம் ஆகுது. இந்த வந்து 4 வருஷமாக இந்த சின்ன தொட்டில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஸ்லோ க்ரோவிங்கான ஒரு கேக்டஸ் தான்.